குருவுக்கு முதல் வணக்கம். திருவள்ளுவகுல ஜோதிடர் பாமா. இங்கே சிறந்த முறையில் ஜாதகம் ஜோதிடம் பார்க்கப்படும். குளிகை நேரம். இந்த குளிகைன்னா யார்? இந்த குளிகை நேரத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது? பொதுவாகவே குளிகை நேரங்களில் சுபகாரியங்கள் செய்வது சுபிச்சத்தை தரும் என்பார். இந்த குளிகன் சனி பகவானுக்கும் சேஷாதேவிக்கு பிறந்த புத்திரர். ஒரு நல்லது செய்வதற்காகவே இவரை படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. பொதுவாகவே இந்த குளிகை நேரங்களில் காது குத்து வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, ஒரு இடம் வாங்குவது, ஒரு புது வீடு வாங்குவது, அதே மாதிரி கடன் தீர்ப்பது. தீராத கடனை கூட இந்த குளிகை நேரத்தில் போய் கட்டினோம்னா அந்த கடன் தீர்ந்து போயிருமா. ஒரு அடமானம் வைத்த பொருள், இப்போ நீங்கள் பேங்கில் ஒரு பொருளை வச்சுருக்கீங்க, அதை திருப்பவே முடியல அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற காசை அந்த குளிகை நேரத்தில் போய் கொஞ்சம் கட்டிட்டு வந்துட்டோம்னா அந்த நகையை மீட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை தருமா அந்த குளிகை நேரம். அதே மாதிரி எதை செய்யக்கூடாது அப்படின்னா, வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சடலத்தை இந்த நேரங்களில் குளிகை நேரங்களில் எடுத்துகிட்டு போகக்கூடாதான். அடுத்தடுத்து அந்த காரியம் நடக்கும், கெட்ட காரியங்கள் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதேமாரி உடம்பு சரியில்லாதவங்கள இந்த குளிகை நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது. உணவு, அதாவது மருந்து உண்ணுவது, இதெல்லாம் அந்த நேரத்தில் கூடாது அப்படிங்குவாங்க. அந்த நேரத்தில் கடன் வாங்கினாலுமே அந்த கடன் அடைபடாதான், கட்டவே முடியாதான். அந்த நேரத்தில் நகை அடமானம் வச்சோம்னா அந்த திருப்ப முடியாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இந்த எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி குளிகை நேரத்தை தெரிஞ்சுக்கிறது? பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பாங்க. பொதுவாகவே சனிக்கிழமையிலேருந்து அதை பார்க்கணுன்னு ஜோதிட முறையில் சொல்லுவாங்க. காலையில் சனிக்கிழமையில் 6 to 7:30 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்க அதிகப்படுத்திக்கணும். அடுத்து வெள்ளிக்கிழமை 7:30 to 9, அடுத்து வியாழக்கிழமை 10:30 to 12 அப்படின்னு 1.5 மணி நேரம் அதிகப்படுத்திக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்துலேயும் இருக்கும், கேலண்டர்லேயும் இருக்கும். அந்த குளிகை நேரத்துங்களில் போய் ஒரு காரியங்களை எதுக்கு போகிறீங்களோ அதை செய்வது அடுத்தடுத்து நன்மையை தரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். வணக்கம்.